கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இரண்டு முக்கிய பண்டிகைகள் உண்டு. ஒன்று கிறிஸ்மஸ், மற்றொன்று ஈஸ்டர். கிறிஸ்மஸ் நாட்களை அட்வென்ட் சீசன் என்று சொல்லி சபை வைத்திருக்கிறது. அது கிறிஸ்மஸுக்கு 4 ஞாயிற்றுக்கிழமைகள் முன்னால ஆரம்பித்து கிறிஸ்மஸோட முடிகிறது அட்வென்ட் சீசன். உயிர்த்தெழுதலின் நாளை நமக்கு கொண்டாடும் போது அது லென்டன் சீசன் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அந்த லென்டன் சீசன் உயிர்த்தெழுதல் நாளோட நிறைவடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆஷ் வெனஸ்டேல ஆரம்பிச்சு உயிர்த்தெழுதல் நாளோட முடிவடைகிறது. இந்த 2 பண்டிகைகள்ல ஈஸ்டருக்கு இருக்கிற கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் விட கிறிஸ்மஸுக்கு தான் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிகமாய் அது வரவேற்கப்படுகிறது. வேதத்தை நாம் திருப்பி பார்த்தோம்னு சொன்னா, இயேசுவின் பிறப்பும் பிறப்பை ஒட்டின சம்பவங்களையும் குறித்து சொல்லப்பட்ட இடங்கள் என்று சொல்லி தேடினோம்னா 4 சுவிசேஷம் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்திலையும் மொத்தமா சேர்த்தோம்னா 89 அதிகாரங்கள் வருது. இந்த 89 அதிகாரங்கள்ல இயேசுவின் பிறப்பையும் பிறப்பை ஒட்டி உள்ள சம்பவங்களையும் சொல்லுகிற சுவிசேஷங்கள் 2 தான். மத்தேயும் லூக்காவும் மட்டும்தான் சொல்றாங்க. மார்க்கும் யோவானும் ஒண்ணுமே சொல்லல. ஆனா 4த்தையும் சேர்த்து 89 அதிகாரங்கள்ல ஏறக்குறைய 30 அதிகாரங்கள், 29 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை ஒட்டின சம்பவங்களை பற்றினதாவே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். 1/3 பங்கு, மொத்த சுவிசேஷங்கள்ல 1/3 பங்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. பிறப்புக்கு எவ்வளவு அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்குது? 4 அதிகாரம் தான். மத்தேயு 1, மத்தேயு 2, லூக்கா 1, லூக்கா 2, அவ்வளவுதான். அதுக்கு 4 அதிகாரங்கள் தான். இதுக்கு 29 அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. நாம் ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவன் வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்று சொல்லி வரும்போது வேதம் அதை ஒட்டின காரியங்களை பற்றி பேசும்போது குருத்தோலை ஞாயிறிலிருந்து தான் அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கிறோம். இந்த நாள் தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் பவனியாய் நுழைந்த அந்த நாளாய் நாம அனுசரிக்கிறோம். இதை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறுல இயேசு பவனியாய் எருசலேமுக்குள்ள வந்ததை அவருடைய வெற்றி பவனி என்று சொல்லி, அவர் ஜெயமாய் ஆர்ப்பரிப்போட உள்ள நுழைகிறதை, ஒரு ராஜாவாய் நுழைகிறதாய் நாம கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இந்த பவனியில ஆக்சுவலா நடந்தது என்ன, அதனுடைய சூழ்நிலை என்ன என்கிறதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எருசலேம் நகரத்தில் ஜனத்தொகை 50,000 பேர் கொண்ட நகரம். அது 50,000 பேர் தான். ஆனா பஸ்கா பண்டிகைக்காக உலகமெங்கிலும் இருந்த யூதர்கள் அங்க வந்து கூடுகிறதுனால அந்த ஜனத்தொகை அந்த பண்டிகை நாட்கள்ல பஸ்கா பண்டிகையை ஒட்டி 10 மடங்கு அதிகமாகி 5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு இடமாய் அது மாறி போயிடும். அப்படின்னா அந்த ஊர்ல நடமாடுற 10 பேர்ல ஒருத்தன் தான் உள்ளூர் ஆளு, மீதி 9 பேரு வெளியூர் ஆளா இருப்பான். அந்த பண்டிகை நாட்கள்ல அப்படிதான் இருக்கும். சோ கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோட பெத்தானியா என்கிற இடத்துல இருந்து எருசலேமுக்குள்ள பவனியாய் வருகிறதை பார்க்கிறோம். இப்ப கூட்டம் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லை, இப்ப இயேசு இந்த டைம்ல உள்ள நுழையும் போது ஏற்கனவே ஒரு கட்டளை அங்க பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டளை நிமித்தம் ஒரு பதற்றம் வேற ஜனங்க மத்தியில இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 57வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இயேசு இருக்கிற இடம் தெரிஞ்சா போதுமா, அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சா அதை எங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் தலைமறைவா இல்ல, பகிரங்கமாய் பவனியாய் உள்ள நுழைகிறார். அப்படி பவனியாய் பகிரங்கமாய் உள்ள வந்ததுக்கு பின்னால அவர் இருக்கிற இடத்த சொன்னாலே பிடிச்சிருவேன்னு சொன்னவன் இப்ப அவர் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவரை பிடிக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்றாங்க. ஆனா அந்த ஆலோசனை பண்ணதை கைவிட்டுறாங்க.
நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 3-5 வரைக்கும். மத்தேயு 26 3-5 வரைக்கும். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். பண்டிகையில் அப்படி செய்ய வேண்டாம், என ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாயிரும். இப்ப வெறும் உள்ளூர் ஆட்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி. பாஷை தெரியாதவன் நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்களை விட அவங்க 10 மடங்கு அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியம் தப்பா போச்சுன்னா அது வேற விதத்துல போய் முடிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை பிடிக்கணும்னு சொல்லி அவ்வளவு தீவிரமா இருந்தாங்க. இருக்கிற இடத்த சொன்னா போதும் நாங்க பிடிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆலோசனையை கொஞ்சம் தள்ளி போட்டுறாங்க. ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகை நாட்கள்ல நம்ம அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தற்காலிகமாய் அதை தள்ளி வைக்கிறத பார்க்கிறோம். எனவே இதுதான் சூழ்நிலை. ஜனத்திரள் ரொம்ப அதிகமா இருக்கிற நிலை. அந்த ஜனத்திரள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கலவரம் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால இவங்க பிடிக்கணும்னு கை போடணும்னு இருந்தவங்க கூட அதை செய்யாம கொஞ்சம் விலகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவ்வளவு வெறுப்பு இருந்தது, அவ்வளவு தூரத்துக்கு அவரை பிடிக்கணும் என்கிறதுல தீர்க்கமா இருந்தாங்க. இப்ப இந்த பவனியை இயேசு கிறிஸ்து மேற்கொள்கிறார். பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்குள்ள வருகிறார். இதை வெற்றி பவனியாய் அநேகர் சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேகர் அப்படிதான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா நாம அப்படி எதையுமே நினைத்து கொள்ளுகிறதுக்கு முன்னால ஆக்சுவலா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க என்ன இருக்குதுன்றதை நம்ம கவனிக்கணும். ஒரு அரசியல் தலைவர் ஒருவர் ஒரு ஊருக்குள்ள பவனியாய் வருகிறது என்று சொல்லி யோசிக்கிறாருன்னு சொன்னா அதை எப்படி செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு நம்முடைய பிரதம மந்திரி தாம்பரத்துக்கு வரைக்கும் ஒரு ஊர்வலமா வரப்போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்வலத்துக்கு முன்னேற்பாடுகள் எவ்வளவு அதிகம் இருக்கும் என்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் எவ்வளவுக்களவு பெரிய அரசியல்வாதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமான ஏற்பாடுகள் இருக்கும் இல்ல? கொடி கம்பங்களா இருந்தாலும் சரி, வளைவுகளா இருந்தாலும் சரி, போஸ்டருங்களா இருந்தாலும் சரி, வழியருகே வழியெல்லாம் அதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள் செய்யணுமோ அவ்வளவு ஆயத்தம் பண்ணி அந்த ஊர்வலம் யாரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாய் அதை மாற்றிடுவாங்க. அப்படி திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி நிறைவேற்றும் போது அந்த ஊர்வலத்தை போய் எப்படி முடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஊர்வலமாய் வர்றது முக்கியம் இல்லை. இப்ப சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவரை ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க. அவங்க ஜெயில இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் ஜெயில இருந்து வெளியே வந்தாங்க. எத்தனை கார் வந்துச்சு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் இல்லையே? நான் 33க்கு மேல நான் பார்த்தேன். அது போய்கிட்டே இருந்தது. அதுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்க காட்டுறது. அவங்க ஒரு பவனியாய் வரும்போது அவங்க யார் என்பதை ஊரே அறிந்து கொள்ளும். அந்த பவனியை எப்படி செய்யறாங்கன்றதுல தான் இருக்கு. அது சாதாரணமா செய்ய மாட்டாங்க. இப்ப அதுக்கு முன்னேற்பாடா இவ்வளவு திட்டம் பண்ணி அவங்க செய்வாங்க. அதை எப்படி போய் முடிக்கிறாங்கன்றது தான் அந்த பவனிக்கு உச்சகட்டமா இருக்கும். அப்படி பவனியாய் வந்து அது எதுல முடிப்பாங்க? ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல போய் முடிப்பாங்க. ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பவனியை நீங்க எடுத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பவனியோட அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அது ஒரு வெற்றி பவனியா ஒரு ஆர்கனைஸ்டா இல்லைங்கிறது தெரிய வரும். ப்ரீ பிளான்டா ஆர்கனைஸ்டா இல்லைங்கிறது தெரிய வரும். 2 கழுதையும் கழுதைக்குட்டியும் இவர் அவுத்துட்டு வர சொன்னார். இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒரு அட்னை செய்ய போறாரு. இப்ப அவர் அதுல ஏறிக்கிட்டார். இவர் அதுல ஏறாருன்னு தெரிஞ்ச உடனே அதுல என்ன போடுறாங்க? என்ன துணி போடுறாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை போடுறாங்க. ஏன் தங்களுடைய வஸ்திரங்களை போடணும்? வேற இல்ல, கையில இருக்கிறத வச்சு செய்யறாங்க. வழியெல்லாம் கூட வஸ்திரங்களையும் விரிச்சாங்க, மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க. அந்தந்த அவசரத்துக்கு அந்த நேரத்துக்கு அப்பப்போ செய்யறாங்க. இது ஒரு ப்ரீ பிளான்டா உள்ளது இல்ல, தற்செயலாய் சட்டுன்னு நடக்கிற ஒரு விஷயம். இப்ப இதுல அந்த கிரௌட் கேதர் பண்ற விதத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவோட இருந்தவங்க அவருக்கு கூட போறாங்க. அவரோட அந்த பவனி ஸ்டார்ட் ஆகுது.
அந்த பவனி ஸ்டார்ட் ஆகி அவங்க ஆர்ப்பரிப்போட வரும்போது நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவம், இந்த பவனி ஆக்சுவலா லாசருவை உயிரோடு எழுப்பினதோட உள்ள அந்த சூட்டோட உள்ள ஒரு காரியம். அதனால இவரை பற்றி ரெஃபர் பண்ணும்போதெல்லாம் லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இவர் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சிச்சுவேஷன். இப்ப இவர் உள்ள வர்றாரு, இவரோட கூட அந்த சிறு கூட்டம் வருது. இந்த சிறு கூட்டம் பெருக்கூட்டமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17-18 வசனம். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இந்த சம்பவத்தை தான் சொல்றாங்க. இப்ப அவர் எவ்வளவோ செய்தார், எத்தனையோ காரியம் செய்தார், அது எல்லாத்தையும் அங்க சொல்லல. இந்த இப்பதான் நடந்து முடிஞ்சது. எனவே அதை தான் சொல்றாங்க, லாசருவை உயிரோட எழுப்பினார்னு சொல்லி. அதை கேள்விப்பட்ட ஜனங்கள்லாம் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெளியூர்காரங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்கன்னு சொல்றோம் இல்ல, 10 மடங்கு அதிகமா இருந்து சொல்றோம்ல. அப்ப இயேசுவை அறியாத கூட்டம் அங்க நிறைய இருந்திருக்கணும். இயேசுவை அறியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 10-11 வசனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அவரை யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசுவினுடைய பிரபலம், அவருடைய ஊழியம் அதிக பிரசித்தி பெற்ற ஒரு காரியமா இருந்து அவர் உச்சகட்டத்தில் இருக்கிற நிலை. அவரை தேடி ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் திரளான ஜனங்க அவர் பின் செல்லுகிற ஒரு காலம். அவர் புதுசு கிடையாது, யாரும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனா எருசலேம்ல இருந்தவங்க கேக்குறாங்க அவர் யாருன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எருசலேம்ல உள்ளவன் இல்ல, எருசலேமுக்கு பண்டிகைக்காக வந்திருக்கிறவன். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் இவர் யார் என்று கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு ஓடி போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. மறுபடியும் யோவானுக்கு வருவோம். யோவான் 12வது அதிகாரம் 12-13 வசனங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்படிதான் அந்த சிறு கூட்டமாய் இருந்தது பெருங்கூட்டமாய் மாறுது. இப்ப அந்த கூட்டம் அப்படி ஒருத்தர் சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு ஓடி சில காரியங்களை சொல்றாங்க. இப்ப இங்க ஆர்ப்பரிப்பு இருக்கு, கூட்டம் இருக்கு, அங்க உற்சாகம் இருக்கு, சில வார்த்தைகள் சொல்லப்படுது. நாம் அந்த சில வார்த்தைகளை கவனிச்சோம்னு சொன்னா, கழுத மேல ஏறி வருகிறவர் யாருன்னே தெரியாதவங்க தான் அந்த வார்த்தையை சொல்றாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலா அவர் யாருன்னே தெரியாது, ஆனா எல்லாரும் ஒரு சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து அந்த காரியத்தை நடத்துறதை பார்க்க முடியும். இப்ப இவங்க என்ன பிடிச்சுக்கிட்டு வந்தாங்களா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தாங்களா? அது யூதர்களுடைய வழக்கம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வருகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வருகிறது ஒரு சிம்பாலிக்கா அவங்க செய்கிற காரியம், ஒரு அடையாளமாய் செய்கிறாங்க. சரித்திரத்தில் ஒரு சம்பவம் இதுக்கு முன்னால நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு ஏறக்குறைய 200 வருஷங்களுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பயங்கரமான சம்பவம். அது என்னன்னு சொன்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல ரோமர்களுக்கு கீழே இருக்கிறாங்க. ரோமர்களுக்கு முன்னாடி இவங்களை ஆட்சி செய்தவங்க கிரேக்கர்கள். கிரேக்கர்கள்ல இவர்களை ஆட்சி செய்த ராஜாவுல ஒருவன் அந்தியோகியஸ் எபிஃபனஸ் என்பவன். கிறிஸ்துவுக்கு முன் 167வது வருஷத்துல இந்த அந்தியோகியஸ் என்றவன் என்ன செய்தான்னு சொன்னா, யூதர்களுடைய முறைமைகளை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நசுக்கிறதுல அவன் தீவிரமாய் இறங்கினான். அதுல அவன் செய்த காரியம் என்னன்னு சொன்னா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழைந்து எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பலிபீடத்தின் மேல பன்றியை பலியிட்டான். பன்றி தீட்டான ஒரு காரியம், அதை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்துல பலிபீடத்துல பலியிட்டான். அதை பலியிட்டு யூதர்களை அதை தின்ன சொல்லி அவன் நிர்பந்தம் பண்ணினான். அவர்கள் அதை தின்ன மாட்டேன்னு சொன்னதுனால அவர்களுடைய விரல்களை வெட்டினா, அப்புறம் அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் வெட்டினா, அதற்கப்புறம் அவர்களையே வெட்டி அந்த பலியோட சேர்த்து தகனித்தான்.
இவ்வளவு பயங்கரமான காரியத்தை அவன் செய்ததுனால கிரேக்கர்களுக்கு விரோதமா யூதர்கள் கலவரத்தில் ஈடுபட்டாங்க. யூதர்கள் அதுவரைக்கும் அடங்கி இருந்தாங்க. ஆனா தேவாலயத்தை இப்படி தீட்டுப்படுத்தின உடனே அவர்களுக்குள்ள ஒரு வேகம் வந்து அவங்க ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கலவரத்தை அவங்க செய்யும் போது அந்தியோகியஸ் அங்க இல்ல, அவன் எகிப்துல இருந்தான். அவன் இல்லாதப்ப இந்த கலவரம் நடக்குது. இந்த கலவரத்தை மெக்காபியர்கள் என்கிறவர்களுடைய தலைமையில அவங்க செய்து அந்தியோகியஸனுடைய ராணுவத்தை தோற்கடித்து எருசலேம் தேவாலயத்தை அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றி இவங்க மறுபடியும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழைந்து அதை சுத்திகரித்தாங்க. பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய ராஜாவை நாங்க தோற்கடிச்சு எங்கள் பக்தி நிமித்தம், எங்கள் பக்தியின் வைராக்கியத்தை நிமித்தம் தேவாலயத்துக்குள்ள நாங்க நுழைஞ்சு தேவாலயத்தை சுத்திகரித்தோம் என்று சொல்லி, அது ரொம்ப தற்காலிகமான ஒரு வெற்றி தான். ஏன்னா எகிப்திலிருந்து அந்தியோகியஸ் திரும்பி வந்த உடனே பயங்கர மூர்க்கவெறியோட எருசலேமுக்குள்ள நுழைந்து ஒரே நாள்ல 2000 பேரை சிலுவையில் அடிச்சான. அவங்களுடைய அந்த கலவரத்தை முற்றிலுமாய் நசுக்கி போட்டான். அதனால அந்த வெற்றி பெரிய வெற்றி கிடையாது, அது தற்காலிகமான வெற்றி. ஆனா இவங்களுக்கு அது பெரிய அடையாளம். என்ன, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க, நாங்க எந்திரிச்சு போய் அதை எதிர்த்து நின்று அதை மீட்டு அதுக்குள்ள நாங்க போய் அதை சுத்திகரித்தோம். அந்த தேவாலயத்துக்குள்ள நுழைந்து அதை சுத்திகரிக்க அவங்க போகும்போது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ வரும்போதும் குருத்தோலையை பிடித்து கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு போகிறது ஒரு சிம்பாலிக் ஆக்ட். அதை நினைவு கூறுகிற விதமா இதை செய்யறாங்க. இப்ப அந்த நாட்கள்ல அந்த துன்பம், அந்த நிர்பந்தம், அந்த நெருக்கடி, இந்த நாட்கள்ல இவர்களுடைய நிலை என்ன? ரொம்ப மாற்றம் கிடையாது. இந்த நாட்களில் இவர்களை ஆண்டவர்கள் ரோமர்கள் தங்களுடைய பகட்டான வாழ்க்கைக்கும் தங்களுடைய ஆடம்பரமான செலவினங்களுக்கும் தேவையான அவ்வளவு பணத்தையும் யூதர்களுடைய வருமானத்திலிருந்து வரிகளாய் வசூல் பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. எனவே ரோமர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமா இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அளவு இஸ்ரவேலருடைய மொத்த சமுதாயமும் சீரழிக்கப்பட்டு போய்கிட்டு இருந்தது. இவர்களால ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளவு பலம் உள்ளவங்க. இப்ப இது அரசியல் ரீதியா இவங்க அவங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து அவங்களுக்கு இவ்வளவு வரி செலுத்த வேண்டியதா இருக்கு. அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம சமுதாய ரீதியாகவும் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. என்னன்னா இவர்களுடைய தலைவர்களா இருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க பாருங்க. தேவாலயத்தின் மத தலைவர்களா இருந்தாலும் சரி, மற்ற விதத்துல தலைவர்களா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு பாதுகாப்பாய் அரணா நிற்க வேண்டியவங்க ரோமர்களோட கூடிக்கொண்டு இவர்களை மேய்க்கிறவர்களா இருந்தாங்க. சோ சமுதாய லெவல்ல இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரி, மற்றபடி ஆயக்காரனா இருந்தாலும் சரி, ரோமர் பேரை சொல்லி இவங்க கிட்ட இருந்து அதிகமாய் வசூல் பண்ணுகிறவர்களா இருந்தாங்க. அதனால தான் ஆயக்காரர் அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவங்கள ரொம்ப அருவருப்பாய் பார்த்தாங்க. ஏன்னா வசூல் பண்றவனே அவன் தான், வரி வசூல் பண்றவன். இப்ப வரிய ரோமருக்கு இவ்வளவுன்னு சொல்லி மீதிய தனக்குன்னு சொல்லி அவன் அதுல ஊழல் செய்கிறவனா இருந்தான். ஜனங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சு தேஞ்சி போய்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவும் அங்க போய்கிட்டு இருக்கு, செல்வம் எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. இது பல வருஷங்களா நடந்து வருது. இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கிற நிலையில இருந்தாங்க. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தார்கள் என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அவர்கள் ஒரு ரட்சகர் வரப்போகிறார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு நடத்த போகிற ஒருத்தர் வரப்போகிறார் என்கிற பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களா இருந்தாங்க. தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருந்தது. ரட்சகர் ஒருத்தர் வரப்போகிறார், மெசியா ஒருவர் வரப்போகிறார் என்று. இவர்களுடைய கற்பனையில இன்றைய நிலையில நமக்கு இருக்கிற இந்த நிர்பந்தத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் வரப்போகிறார். தாவீதின் சிங்காசனத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்த போகிற ஒரு வரப்போகிறார். ரோமர்களுடைய அதிகாரத்தை தள்ளி போடுகிறவர் வரப்போகிறார் என்று சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்ப ஜனத்திரள் இங்க நிறைய கூடி இருக்கு. 50,000 இருந்தது 5 லட்சம் ஆயிருக்குது. யாரோ ஒருத்தர் கழுத மேல ஏறி வராரு, அவர் செத்தவங்கள உயிரோட எழுப்புறாரு சொல்றாங்க. அவர் கலிலேயாவில இருந்து வர தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அந்த மாப் ஃப்ரென்சி டேக் ஓவர் பண்ணுது. இவர்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இவர்கள் தங்களை விடுவிக்கிற ரட்சகர் ஒருவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க.
குருத்தோலைகள் அந்த ஒரு சம்பவத்துக்கு அடையாளமா இருக்கும்னு சொன்னா, அடுத்து இவங்க சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, என்னன்னு சொல்லி துதித்தாங்களா? ஓசன்னா என்று சொல்லி சொன்னாங்களாம். வேதத்துல ஓசன்னா என்கிற வார்த்தையை இந்த சம்பவத்துக்கு முன்னால நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு சம்பவத்துல மட்டும்தான் ஓசன்னா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஓசன்னா என்கிற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, எங்களை இப்பொழுது ரட்சியும், எங்களை இப்பொழுது ரட்சியும், சேவ் அஸ் நவ். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவங்க குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னான்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்றாங்க? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு எங்களை இப்பொழுது ரட்சியம் என்று சொல்லி சொல்றாங்க. கழுதை மேல ஏறி வர்றவரு ஊழியம் கொள்ள வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன்னு சொன்னாருன்னு முன்னடப்பாரும் பின்னடப்பாருமா இருந்து கத்திக்கிட்டு போறாங்க பாருங்க. ஒருத்தனுக்கு தெரியாது. கழுதை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவரு தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறவராய் இருந்தார். அப்படி தன்னை தாழ்த்துகிறவர்னு சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாருமா இருந்தவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு பெரிய ஒரு ரட்சகர் பிறந்துட்டார், வந்துட்டாரு, நம்ம விடுவிக்க போகிறாரு, நம்ம எல்லாரும் ஏகமா சேர்ந்து இதை செய்ய போகிறோம். இப்ப இந்த மாப் ஃப்ரெண்ட்ஸில மைண்ட் வேலை செய்யாது. எல்லாரும் ஏகமா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த குருத்தோலைகளை பிடிச்சிட்டு போனாங்க, ஓசன்னான்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. இது மூணுமே இயேசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாது. அவர் செய்த ஊழியத்துக்கும் அவருடைய ஊழியத்தின் நோக்கத்திற்கும் அவர் எருசலேமில் நிறைவேற்றுகிறதற்காக வருகிற காரியத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. கழுத மேல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னே தெரியாதவன் இப்போ அவருக்கு முன்னாலே ஆர்ப்பரிப்போட சந்தோஷமா பாடிக்கிட்டு போறான். யாரை பத்தி பாடுறோம்னு தெரியாது, என்ன செய்யறோம்னு தெரியாது. கூட்டம் சேரும் போது அந்த சைக்காலஜி அப்படிதான் மாறி போகும். அதுக்கு பேர் மாப் சைக்காலஜி. அப்படி கூட ஆகுமான்னு நீங்க நினைக்கலாம். வேதத்துல இன்னொரு சாட்சி இருக்கு. பவுல் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்தான். எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். எவ்வளவு வல்லமையா செய்தார்னு சொன்னா, பவுல் ஒரு இடத்துக்கு போய் அற்புதம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய உருமால்களை கொண்டு போய் போட்டோம்னாலே, அவனுடைய ஹேண்ட்கர்ச்சீஃபை கொண்டு போய் போட்டோம்னாலே அங்க அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் அப்படி விடுதலை கொடுத்தார். அங்க எபேசு பட்டணத்துல இருந்த மாய மந்திர வித்தைக்காரங்க அத்தனை பேருமா எல்லாத்தையும் கொண்டாந்து ரோட்ல போட்டு கொளுத்தி மனம் திரும்புதலுக்குள்ள வந்தாங்க. அவ்வளவு பெரிய மாறுதல், அவ்வளவு பெரிய எழுப்புதல் நடந்தது எபேசு பட்டணத்துல. ஆனா அதே எபேசு பட்டணத்துல அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு கலவரம் ஒண்ணு வெடிக்குது. அந்த கலவரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:29. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுலுக்கு விரோதமாய் அங்க ஒரு கலவரம் ஆரம்பிக்குது. அங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க பாருங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால நிறைந்துதான். பட்டணம் முழுவதும் கலகத்தினால நிறைந்தது. பவுலுக்கு அசிஸ்டண்டா இருந்த 2 பேரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்களுடைய அரங்க சாலைக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பவுல் அந்த அரங்க சாலைக்குள்ள தானே போகணும்னு இருந்தா, ஆனா மற்ற ஆபீசர்கள்லாம் அவனை தடுக்கிறாங்க. இல்ல போகாத, அங்க சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி. அங்க இருக்கிற சூழ்நிலையை பற்றி 32வது வசனம் சொல்லுது. கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. இதுதான் கூட்டத்தினுடைய நிலை. கூட்டத்தில் அமளி உண்டாச்சா, அங்க கூடி வந்திருந்த அநேகர் இப்படியும் கொஞ்சம் பேர் பேசினாங்களா, அப்படியும் கொஞ்சம் பேர் பேசினாங்களா. கடைசியில தாங்க எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியலையா. பேசுவாங்க, இவன் ஒரு குரல் கொடுப்பான், அவன் ஒரு குரல் கொடுப்பான், என்னென்னமோ கத்துவாங்க. டேய் இருடா, இப்ப என்ன விஷயம்னு கேட்டான்னா ஒருத்தனுக்கு தெரியும். அவன் கூப்பிட்டான் நான் வந்தேன், இவன் வந்தான் நான் வந்தேன், இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு மாப் ஃப்ரெண்ட்ஸி, மாப் சைக்காலஜி. இப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. அவர் யாருன்னு கேக்குறாங்க. அவர் ஒரு கலிலேயால இருந்து வந்த தீர்க்கதரிசி சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் உயிரோட எழுப்பினாரியான்னு.
அவர் புறப்பட்டு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நகரத்துல இருந்து எதிர்கொண்டு ஓடுறாங்களாம், கையில ஓலையை பிடிச்சுக்கிட்டு. என்னன்னு சொல்லிக்கிட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் தான் போங்க, ஒரே சந்தோஷம் தான். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஏகப்பட்ட ஆர்ப்பரிப்போட இது உள்ள வராங்க. இப்ப இப்படி வரும்போது தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை இவனுங்க எல்லாம் பேசும்போது இயேசு கிறிஸ்து கண்டிச்சிருக்கணும். டேய் நிறுத்து, என்னத்தை பத்தி பேசுற, நான் எதுக்காக வந்திருக்கேன், நீ என்னத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து கண்டிக்கல. அதுதான் அதுல ஆச்சரியமான விஷயம். தொடர்ந்து வாசிச்சோம்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15-16வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இயேசு கிறிஸ்து இவர்களை தடுத்திருக்கணும். ஏன் தடுக்கலன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேக்குறீங்களா ஆண்டவரே, என்ன மேட்டர்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏன் தடுக்கலையா? தடுக்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக அவர் இடம் கொடுக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் எங்க பார்க்கிறோம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த சங்கீதம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கு அங்க கர்த்தர் இடம் கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் இவங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்லி. இவங்க சொல்றது சரியில்லை, தனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் அவர் இடம் கொடுக்கிறார். இப்ப இவங்க ஆர்ப்பரிப்போட இவரை ஒரு உற்சாகமாய் நடத்தி உள்ள கொண்டு வராங்க. இப்படி ஆர்ப்பரிப்போட உற்சாகமாய் நடத்தினா கூட இயேசு கிறிஸ்து இப்படி செய்கிறவங்களே அப்படி அவங்களுக்காக ஒரு ஃபேவரா போகிறவர் இல்லை. அவருடைய குணாதிசயம் எப்படின்னு சொன்னா, இது அவருடைய 4வது பஸ்கா பண்டிகை. முதல் பஸ்கா பண்டிகையில ஒரு சம்பவம் நடக்குது. அவர் முதல் பஸ்கா பண்டிகையில எருசலேம்ல சில அற்புதங்களை செய்துட்டு திரும்பி போகிறார். அந்த எருசலேம்ல அவரை கண்டவங்க அவருடைய அற்புதத்தை கண்டதுனால அவர் மேல விசுவாசம் வைத்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அந்த பற்றி வேதம் சொல்லும்போது சொல்லுது, யோவான் 2வது அதிகாரம் 23-25 வரைக்கும். யோவான் 2:23-25 வரைக்கும். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டான்றதுக்காக, இயேசு கிறிஸ்து கூட நடந்தான்றதுக்காக, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் இருக்கிற கூட்டத்தில் இருந்தான்றதுக்காக, ஓசன்னான்னு சொல்லி குருத்தோலைகளை பிடிச்சிட்டு அவரோட உற்சாகமாய் அதுல கலந்து கொண்டான்ங்கிறதுக்காக அவர் அவனை ஏற்றுக்கொள்கிறதா இல்ல. ஏன் தெரியுமா? அவருக்கு என்ன தெரியுமா? மனுஷனுக்குள்ள இருக்கிறது அவர் அறிந்திருந்தபடினால அவர்கள் எல்லாரையும் அவர் நம்பி இணங்குகிறவர் இல்லை. இவன் என்னதான் ஆர்ப்பரிச்சாலும் என்னதான் கூச்சல் போட்டாலும் இவன் யாருன்னு அவருக்கு தெரியும். எனவே அவன் சொல்றதுனால அவனை அவர் ஏற்றுக்கொள்கிறதா அப்படி எல்லாம் இருக்கிறது இல்லை. இப்ப இவர் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தேறுது. இப்ப இது நாம சொல்றபடி இப்படிதான் சொல்லி நம்ம எப்படி கணக்கு பண்ணுகிறோம்னு சொன்னா, எருசலேம்ல இதே ஒரே ஒரு வார காலகட்டத்துக்குள்ள, இந்த ஒரு வார காலகட்டத்தில் இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமையில நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இன்னொரு பவனி நடக்க போகுது. அந்த பவனி இன்னையிலிருந்து 4 நாள் இடைவெளியில நடக்க போகுது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை காலையில வேற ஒரு பவனி நடக்க போகுது. அந்த பவனியில இதே இயேசு கிறிஸ்து கலந்துக்க போகிறார். இதே கூட்டத்தார் கலந்துக்க போறாங்க. இதே ஊர்ல நடக்க போகுது. என்னன்னு சொல்லி கூப்பிட்டு கூச்சல் போட்டாங்க. அப்போ இப்ப என்னன்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க?
ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு கூச்சல் போட்டாங்க. 4 நாள் போனோடனே 5வது நாள் காலையில என்னன்னு சொல்லி கூச்சல் போடுறாங்க, இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூச்சல் போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விசாரித்த நியாயாதிபதி அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தான். ஏன்னா அவர் மரணத்துக்கு எதுவுமே குற்றம் செய்யல. அதனால ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து அவரை அனுப்பிடலான்னு சொல்லிதான் அவன் தீர்மானம் பண்ணினான். அவன் விசாரிச்ச வரைக்கும் ஒரு குற்றமும் காணல. அவன் ஏரோது கிட்ட அனுப்பிச்சான், ஏரோதும் ஒரு குற்றமும் காணல. நானும் விசாரிச்சேன், ஏரோதும் விசாரிச்சாருப்பா, ஒரு குற்றமும் காணல. ஒரு மரணத்துக்கு எதுவும் பண்ணல, அதனால தண்டிச்சு விடுறேன்னு சொல்றான். திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வாய் அவருக்காக பரிந்து பேசி பார்க்கிறான். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்ல. மறுபடியும் என்னதான் கேக்குறாங்க, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு சொல்லி. கிரௌடு மாறி போயிடலங்க, அதே கிரௌடு தான், அதே ஊர்ல இருக்கிற அதே கிரௌடு தான், அதே 5 லட்சம் பேர்ல உள்ள குரூப் தான். முதல்லயும் இவர் யாருன்னு தெரியாது, இப்பயும் இவர் யாருன்னு தெரியாது. அப்போ அவருடைய சீஷர்கள் கொஞ்சம் பேர் கூட இருந்து இவர் இந்த அதிசயங்கள்லாம் செய்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே எல்லாம் போற்ற ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரதான ஆசாரியர் கொஞ்சம் பேர் இருந்து இவருக்கு விரோதமான காரியங்கள் சொல்றாங்க. எல்லாரும் அந்த பக்கம் சாடிட்டாங்க. இப்படி வந்ததுக்கு அர்த்தம் கிடையாது, அப்படி போனதுக்கும் அர்த்தம் கிடையாது. இப்ப அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு சொல்லும் போது அவரை சிலுவையில் அறையிறதுக்கு அவன் முடிவெடுக்கிறான் பாருங்க, ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. அதை பற்றி வசனம் சொல்லும் போது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 23, 24வது வசனம். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப் பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன்னுடைய பிரயாத்தத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவன் கண்டு இந்த நீதிமானுடைய ரத்தத்துக்கு நான் பொறுப்பில்லைன்னு சொல்லி அவன் கை கழுவினான். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவின் மேல குற்றம் இருந்ததுனால சிலுவையில் அறையறதுக்காக அனுப்பினதா வேதம் சொல்லல. அவன் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இந்த காரியத்தை செய்தான், வேற ரீசனே கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23, 24வது வசனம். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். 2 முறை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே சொல்லி வர்றதை நீங்க பார்க்கலாம். இயேசுவை ஏன் ஒப்பு கொடுத்தானா? அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஒப்பு கொடுத்தானா? பரபாசை ஏன் விடுதலை செய்தானா? அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலை செய்தானா? இவன் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கல, அவங்களுடைய சத்தம் மேலிட்டது. 4 நாட்களுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை அவங்க செய்யிட்ட சத்தம் ஓசன்னா என்கிற சத்தம், இஸ்ரவேலின் ராஜா என்கிற சத்தம். இப்ப ஓசன்னாவும் மறந்து போச்சு, எங்களை இப்பொழுது ரட்சியம் என்பது மறந்து போச்சு, இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னதும் காணாம போச்சு. அவ்வளவுதான். நாம் யாரை துதிக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம்னு தெரியாம மேலோட்டமாய் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் இருந்தோம்னா நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது, ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இன்றைய சபையினுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. யாரை ஆராதிக்கிறோம்னு தெரியாது. அவனுங்களுக்கு முன்னடப்பாருக்கும் பின்னடப்பாருக்கும் கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னே தெரியாது. அவரை பற்றி டீடைல்ஸ் தெரியாது, அவருடைய ஊழியத்தின் காரியங்கள் தெரியாது, அவர் என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறாருன்னு தெரியாது, இப்ப என்ன நோக்கத்தோட உள்ள போறாருன்னு தெரியாது. ஆனா அந்த உற்சாகம் இருந்தது.
அந்த குரல் கொடுத்தாங்க, அவரோட போனாங்க, அந்த ஆர்ப்பரிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைக்கு விசுவாசிகள் என்ற கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தில் ஆர்ப்பரிப்பு அதிகமா இருக்குது, சத்தம் அதிகமா இருக்குது. துதி ஆராதனை என்று சொல்லி ஒரு பகுதி ஸ்பெஷலா பிரிக்கப்பட்டு அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. முன்னாடி உட்கார்ந்து துதிச்சவங்க எல்லாம் இப்ப நின்று துதிக்கிறாங்க. முன்னாடி நின்று ஆராதனை நடத்தினவங்க எல்லாம் இப்ப நடந்து ஓடி குதிச்சு ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதெல்லாம் வரவேற்கப்படத்தக்க பெரிய காரியமா போச்சு. இந்த ட்ரெண்ட்ல அடி வாங்குறது என்ன தெரியுமா? இப்ப இதுக்கு அதிகமா நம்ம நேரம் எடுக்கும் போது இன்னொரு காரியத்தை குறைக்கணும். இல்ல, எதை குறைக்கலாம்? வசனத்தையும் வசனத்தினுடைய போதனையும் குறைச்சிடலாம். அது குறைஞ்சுக்கிட்டே வருது வேகமா. 10 மணிக்கு முடிக்கணும் ஐயா, நான் எத்தனை மணிக்கு உங்ககிட்ட கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்படியே சொல்றாங்க. 10 மணிக்கு முடிக்கணும் ஐயா, எத்தனை மணிக்கு உங்ககிட்ட கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. 9:05 கொடுக்கலாம், 9:10 கொடுக்கலாம், 9:20 கொடுக்கலாம். ஆனா நான் எத்தனை மணிக்கு கொடுத்தாலும் நீங்க 10 மணிக்கு முடிச்சணும். எதை விட எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாயிருச்சு? வேத தியானத்துக்கும் வேத போதனைக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இதற்குண்டான முக்கியத்துவங்கள் அதிகமாயிருச்சு. சரி, துதிக்கிறது தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆராதிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்ல காரியம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. அது ஒரு இன்பமான அனுபவம். நாம் கர்த்தரை நம்முடைய வாயினால துதிக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை போற்றி புகழுவது பெரிய காரியம். ஆனா அவரை அறிகிற அறிவுக்கு இது சப்ஸ்டிடியூட்டா கொண்டு வர முடியாது. அதுதான் ப்ராப்ளம். இப்ப சபையை துதிக்கிறதுல ஆராதனையில வளர்க்கிறது ஊழியம் இல்லை. சபையை கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்க்கிறது தான் ஊழியம். இன்னைக்கு மாறி போச்சு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சிஎஸ்ஐ சபையில ரொம்ப ரொம்ப எழுப்புதல், ஒரு உற்சாகம் குறைவா இருக்குன்னு சொல்லி அவங்க வாலிபர்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு. நிறைய பேர் வெளியில போறாங்க இதுக்காகன்னு சொல்லி ஒரு நிலைமை. அதனால அவர்களுடைய வாலிபர் தலைவர் ஒருவர் Facebookல இந்த ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்றாரு? நம்ம பழம்பெரும் பாடல்களையே பாடுறோம், ரொம்ப ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்றோம், வெறும் ஆர்கன் தான். அந்த பாடல்களும் இப்படியே ஒரு மாதிரி போகுது. இன்றைய ட்ரெண்டுக்கு நிறைய அர்த்தமுள்ள பாடல்கள், ரொம்ப அனாவசியமான பாடல்கள், நிறைய அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்கு, ஆழமான பாடல்கள் இருக்கு, உற்சாகமான பாடல்கள் இருக்கு. நம்முடைய ஆராதனைகள்ல அந்த பாடல்களை உள்ள கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இசை கருவிகளையும் நம்ம கொஞ்சம் மற்ற இசை கருவிகளையும் சேர்த்து அதை உற்சாகம் உள்ளதா மாத்தணும்னு சொல்றார். நான் இது வேண்டானே சொல்ல மாட்டேன். ஆனா 10 நிமிஷம் தானே பிரசங்கம், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? 10 நிமிஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு கன்வென்ஷன் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 30 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் 30 நிமிஷம் பத்தாது ஐயா, எனக்கு எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் வேணும், நான் குறைச்சா கூட நான் 3/4 மணி நேரம் வேணும், அதுக்கு முன்னாடி முடியாது, 30 நிமிஷம் முடியாதுன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, அண்ணே உங்களுக்கு தான் 30 நிமிஷம் கொடுத்துருக்கோம், மற்ற யாரா இருந்தாலும் 10 நிமிஷம் இல்லது 15 நிமிஷம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, இதற்கெல்லாம் டைம் கிடையாது. பாத்துக்க, நீ இதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி குவாலிட்டி கொண்டு வர முடியாது. மேலோட்டமான உற்சாகமும் மேலோட்டமான ஒரு வழிபாடும் அவர்களை கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாற்றாது. அங்க ஒரு எழுப்புதல் வராது. அப்படி ஒரு எழுப்புதல் வந்தா இந்த முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆர்ப்பரிப்போட நடத்திட்டு போனாங்க பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். அதுல ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. என்னதை பாடுறோம்னு தெரியாது, ஏன் பாடுறோம்னு தெரியாது. இப்ப இந்த உற்சாகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாய் அதுல ஈடுபடும் போது நிறைய கர்த்தருடைய காரியங்கள் அடிபடுகிறதை நாம் பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா கர்த்தர் யாரை பத்தி பேசுறோம்னு தெரியல, பாத்தீங்களா? ஆனா அவரை பத்தி பேசுறோம், அதுதான் பிரச்சனை. இப்ப துதி ஆராதனை நடத்துறவங்க சொல்லுவாங்க, நாம் கர்த்தருக்கு ஒரு சிம்மாசனத்தை ஆயத்தம் பண்றோம். நீ இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறதுனால நீ அவரை துதிக்கும் போது அவர் வந்து அமர்கிற ஒரு சிங்காசனத்தை நீ ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில நான் இருப்பேன்னு சொன்னாரா?
இருப்பேன்னு சொல்லலைங்க, இருக்கிறேன்னு சொன்னார். இருப்பேன் என்கிறதுக்கும் இருக்கிறேன் என்கிறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஐ ஆம், அதுதான் அவருடைய பேர். அவர் நாமம் இருக்கிறேன் என்பது. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கும் போது அவர்கள் மத்தியில இருப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னா நீங்க பாடும்போது அவர் வர்றாருன்னு சொல்லலாம். ஆனா இருக்கிறேன்னு சொன்னா அவர் இருக்கிறதுனால நாம பாடுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நாம் கர்த்தரை துதிக்கிறதுனால கர்த்தர் வந்துடலங்க, கர்த்தர் இருக்கிறதுனால தான் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். நாம பாட்டு பாடி யாரை இறக்கலாம் தெரியுமா? அசுத்தாவியை இறக்கலாம். கொட்டடிச்சு அசுத்தாவியை இறக்கலாம், பரிசுத்தாவியை இறக்க முடியாது. நீங்க பாடி ஆவியில நிறைங்கன்னு வேதம் சொல்ல, ஆவியில நிறைஞ்சு பாடுங்கன்னு வேதம் சொல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது? பாடுகிறதுனால நிறையறாங்களா, நிறைஞ்சதுனால பாடுறாங்களா? தலைகீழ போகுது, தலைகீழ போகுது. ஒரு குறி சொல்லுகிற ஆவி உள்ளவன் கொட்டை அடிச்சு அந்த ஆவியை இறக்குவான். அது அந்நிய தெய்வங்களின் வழிபாட்டுக்குள்ள காரியம். அசுத்த ஆவிகளை அப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவைகளை வர வைக்கலாம். நீங்க அவைகளுக்கு பிரியமானவைகளை செய்து அவைகளை வர வைக்கலாம். பரிசுத்த தேவனை நீங்க வர வைக்கிறது இல்லைங்க, அவர் ஏற்கனவே இருக்கிறாரா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இவ்வளவு பெரிய சத்தியத்தை மறந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா சொல்ல முடியும், இன்னைக்கு ஃபுல்லா சொல்ல முடியும். அத்தனை காரியங்கள் தலைகீழா போகுது. யாரை துதிக்கிறோம் என்னே தெரியல, அதனாலதான் அதுல நான் வருத்தப்படுறேன். மற்றபடி துதி ஆராதனைக்காக நான் பொறாமப்படல. கன்வென்ஷன் சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. கன்வென்ஷன்ல கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பாட்டு பாடுறவங்களை கூப்பிடுறாங்க. பாட்டு பாடுறவங்க வந்து அவங்களுக்கு தான் போதிக்க தெரியாது இல்ல, அவங்களுக்கு பாட்டு தான் பாட தெரியும். இப்ப அவங்க என்ன செய்வாங்க? வந்த உடனே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து இந்த ஸ்கேல் கொடுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கிற வரைக்கும் இவருக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லயே கதை ஓடும். கொஞ்ச நேரம் பேசுவார், கொஞ்ச நேரம் பாடுவார், கொஞ்ச நேரம் பேசுவார், கொஞ்ச நேரம் பாடுவார். கதா காலட்சேபம் நடக்கும். அவ்வளவுதான். நான் சொல்றது தப்பே இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றோம், நீங்க இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஊழியமே கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்க்கிறது தான் ஊழியம். எழுப்புதல் என்று சொல்லி ஒண்ணு வரணும்னு சொன்னா நம்ம ஜனங்க எந்த உபத்திரம் வந்தாலும் சரி கர்த்தருக்காக நிக்கிறவர்களா நம்ம உண்டாக்கணும்னு சொன்னா அது இந்த ஃபவுண்டேஷன்ல நிறுத்தினா தான் நிறுத்த முடியும். மத்தேயு 7:21 என்ன சொல்லுது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி துதிக்கிறவனோ, என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவனோ, இந்த வாய் வார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனோ, இந்த வெளியரங்கமா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பார்த்துக்கங்க, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில செய்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள போக போறோம். டெய்லி 1 மணி நேரம் துதிக்கிறதுனால ஆராதிக்கிறதுனால இல்ல. விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விதவிதமான ஆடியோ சிஸ்டம்ஸ், சில சபைகள் எல்லாம் போய் உட்காரவே முடியாது, உட்காரவே முடியாது. அவங்க அந்த சாங் முடிச்ச உடனே இல்ல, என் 2 காது ஜூன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். நான் முடிஞ்ச அப்புறம் சொன்னேன், ஐயா கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா, என் காது ரீங்காரம் விடுதுன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு விஷயம் தெரியாது ஐயா, நான் வால்யூம் குறைச்சா 50 பேரும் தூங்கிடுவாங்க. நான் அதனால தான் அதை தூக்கி வச்சிருக்கிறேன். அது ஒரு சிஸ்டம். அங்க இப்படியே நாம் செய்து நம் வேதத்தையும் வேதத்தின் கர்த்தரையும் அறிகிற அறிவை நம்ம மறந்து போயிடுறோம். இது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவி கொடுத்தோம், அதுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தையும் கொடுத்தோம்னு பார்த்தோம்னு சொன்னா எழுப்புதல் என்கிறது எப்படி வரும்னு நமக்கு தெரியும். துரோவான்ற பட்டணத்துல பவுல் போய் ஊழியம் செய்தான். அந்த துரோவான்ற பட்டணத்துல பவுல் ஊழியம் செய்த விதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அப்படி செய்தா பெட்டர்னு நான் நினைக்கிறேன்.
வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 7-12 வரைக்கும். அப்போஸ்தலர் 20 7-12. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐதிகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கிப் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதலடைந்தார்கள். இப்போ 7வது வசனத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? கடைசியில நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். 7வது வசனம் கடைசி வார்த்தை நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். 9வது வசனத்துல பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் அந்த வாலிபன் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கம் அடைந்து சாய்ந்து 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். யார் மிஸ்டேக் இது? இல்ல, நீண்ட நேரம் மெசேஜ் கொடுத்தா நடுராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தா அவன் என்னதான் செய்வான்? பாவம், விழுந்து செத்து போயிட்டான். விழுந்து செத்து போயிட்டான்ல, அப்பவாது ஸ்டாப் பண்ணும்ல. இவன் என்ன பண்றான்? செத்து போனோன்னு எழுப்பிட்டு வந்து மறுபடியும் அந்த வசனம் சொல்லுது, 11வது வசனம், பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் மட்டும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தான். நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணானா, விழுந்து செத்து போயிட்டானா, செத்து போனவனை எழுப்பி உட்கார வச்சு மறுபடியும் விடியற் காலம் வரைக்கும் பேசிக்கொண்டான். பவுல் துதிக்கிறதுக்கு ஆராதனைக்கு நேரம் ஒதுக்கலைங்கிறத கவனிங்க. ஆனா பிரசங்கிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கணும். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவின் சித்தம் இன்னதுன்னு நமக்கு தெரியணுங்க. நாம் சேவிக்கிற தேவன் யாருன்னு நமக்கு தெரியணும். நாம் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியணும். அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியணும். நாம் என்ன செய்யணும்னு தெரியணும். இங்கிருந்து வெளியே போகும்போது நான் என்ன செய்ய கர்த்தர் சித்தமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் புறப்பட்டு போகணும். அதை செய்து முடித்தவர்களாய் நம்ம மறுபடியும் கூட வந்தோம். நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுக்காக நம்ம திரும்ப கூடி வரோம். அப்பதான் என்ன மாற்றம் நம்மள வரணும்னு சொல்லி அந்த தேவன் விரும்புகிறாரோ அந்த மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். இதுக்கு இடம் கொடுக்காம உணர்ச்சி வயப்படுகிறதுலயும் உணர்ச்சி வசப்படுத்துகிறதுலயும் உற்சாகம் கொள்ளுகிறதுலயும் ஆர்ப்பரிப்புலையும் சத்தமிடுகிறதுலயும் நாம் நேரத்தை செலவிச்சுட்டு போனோம்னா அர்த்தமில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு இருப்போம். உண்மையான தேவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இருக்காது. கழுதையில ஏறி வந்தவர் யாருன்னு தெரியாது, ஆனா அவன் உற்சாகமா கத்திக்கிட்டு போனான். அதுல என்ன பிரதர், நம்ம துதிச்சு ஆராதிச்சோம்னா ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து கிரியை செய்யறாரு இல்ல, அப்படிதான் சொல்றாங்க. நீ துதிச்சு ஆராதிச்சுன்னா உனக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிடும், நீ துதிச்சு ஆராதிச்சுன்னா உனக்கு பிசாசு ஓடி போயிடும், நீ துதிச்சு ஆராதிச்சுன்னா உனக்கு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும், நீ துதி நீ துதி நீ துதின்னு சொல்லு. வேதத்துல அப்படி இல்லை. அதுதான் பிரச்சனை. வேதத்துல அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா நீ துதிச்சுன்னா ரட்சிக்கப்படுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க போல. நீ வாயை திறந்து துதி, நீ ரட்சிக்கப்பட்டுருவேன். அந்த அளவுக்கு அது கம்ப்ளீட்டா மாத்தி கொண்டு வராங்க. நாம் காரியத்தை சரியா தெரிந்து கொள்ளலன்னு சொன்னா, நாம் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்கிறத நாம் கவனிக்கலன்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாமலே அவரை சேவிக்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவங்களுக்கு 4 நாள் தான் ஆச்சு. 4 நாள் தான். இங்க ஓசன்னா, இங்க இப்ப தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்னா, அங்க வந்து என்ன சொல்லிட்டான், சிலுவையில் அறையும் சொன்னா. இங்க இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க, இங்க சொன்னா அங்க போய், ஏன்னா அவனுக்கு விஷயமே தெரியாது. சோ இவர் இப்படி சொன்னா இந்த பக்கம் பேசுவாங்க, அவர் அப்படி சொன்னா அந்த பக்கம் பேசுவாங்க. ஏன்னா டெப்தே கிடையாது, உள்ள சப்ஸ்டன்ஸே கிடையாது, பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மேலோட்டமா இருந்தா அது ரொம்ப ரிஸ்கான காரியம். நாம் நிற்கவே மாட்டோம், நமக்கு தெரியாது. இப்ப நம்ம உபத்திரவ காலத்துக்குள்ள நுழையிறோம்.
ஆராதனைக்குள்ள உள்ள புகுந்து அடிச்சு வெளியே விரட்டுறான். எங்கேயோ இல்ல, நம்ம ஊர்லயே. அப்படி நிகழ்ந்ததுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கு என்ன தெரியணும்? நான் சேவிக்கிறவர் இன்னாருன்னு தெரியணும். அப்பதான் இவனை என்னால ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு அது தெரியலன்னா இது தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு, வெறும் ஆராதனை இதெல்லாம் இருந்தா பத்தாது பிரதர், வல்லமை இருக்கு. அந்த வல்லமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்த 5 பேரும் டப் டப்னு விழுந்து போயிருக்கு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வேதத்தில் அப்படிதான் இருக்கா? பவுல சிரச்சேதம் பண்ணும்போது வல்லமை எங்க போச்சு? பேதுருவை சிலுவையில் அறையும் போது வல்லமை எங்க போச்சு? யோவான எண்ணெய் கொப்பரையில போட்ட வல்லமை எங்க போச்சு? இன்னொருத்தனை தோலை உரிச்சப்போ வல்லமை எங்க போச்சு? எதை பற்றி பேசுகிறோம் என்கிறதே தெரியாம பேசுறாங்க. எதை பற்றி போதிக்கிறோம்னு தெரியாமலே போதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை விட்டுட்டோம், நம்ம வேற ஒண்ணு பிடிச்சுக்கிட்டோம். நமக்கு அதுக்கு அது உற்சாகமா இருக்கு, நல்லா இருக்கு, அதனால நம்ம அப்படி போயிட்டோம். இன்றைக்கு ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து பவனியாய் உள்ள வந்தார். ஏராளமான கூட்டம் இருந்தது. முன்னடப்பார் இருந்தாங்க, பின்னடப்பார் இருந்தாங்க. சத்தம் ஏராளமாய் இருந்தது. உற்சாகமாய் அவர் எல்லாரும் கோஷமாய் எழுப்பி கோஷம் போட்டு தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அவர்கள் யாருமே உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செய்யும் போது அதனுடைய ரிஸ்க் என்ன? 4 நாள் கழிச்சு அதே ஊர்ல அதே தெருவுல அதே மனுஷனை சிலுவையில் அறையணும்னு சொல்லி அடிச்சு இழுத்துக்கிட்டு போகிற சம்பவம் நிறைவேறுச்சு. இன்னைக்கு திருச்சபையாய் நிற்கிற நாம் கர்த்தரை சரியா அறிந்து, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவரை பிடித்துக் கொள்ளுகிறவர்களா இருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு மாற்றத்துக்குள்ள போகிறதுக்கு இடம் இருக்காது. நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறது தான் அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லும். நீதிமொழிகள் 9:10 சொல்லுது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதுதான் அறிவு. அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதற்காக தான் நம்ம ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் திருச்சபையில நாம் கூடி வருகிறோம். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி சொல்றதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு சென்டென்ஸினுடைய ஒரு பகுதி தான். அந்த சென்டென்ஸினுடைய இன்னொரு பகுதி என்ன சொல்லுது? நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நீங்க கூடி வருகிறது பாடி ஆராதிக்கிறதுக்காக இல்ல, புத்தி சொல்லுகிறதுக்காக. நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். இதுதான் ஃபுல் சென்டென்ஸ். கூடி வருகிறதுக்கு நோக்கமே அந்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுகிறதுக்காக, அதை செய்யணும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி எழுந்து போகிறதற்காக, வேற ஒண்ணுத்துக்காகவும் இல்லை. அவரை துதிப்பது நல்லது, அவரை ஆராதிப்பது நல்லது. ஆனா அந்த அறிவோடு அவரை துதித்து ஆராதிக்கிறது அர்த்தம் உள்ளதா இருக்கும். மற்றபடி எல்லாம் அது வீணா இருக்கும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.